ஸோ நம்ம இந்திய டீம்ல 11th ஆட போறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் இல்லாம வந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல வழக்கமான ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட் பயங்கர ஒரு ஸ்டஃபோட வந்திருக்கிறார். ஐபிஎல் மாதிரி இல்லைங்க, இந்த வாட்டி அவருடைய பிளானே வேற மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம அவரை வரவேற்றுட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஸோ வெல்கம் லிவி, வெல்கம் வெல்கம் வெல்கம். இன்னும் நிறைய கெஸ்ட் நம்ம கூட பேச இருக்கிறாங்க, நிறைய பேர் வர இருக்கிறாங்க, போனோலாம் வர போறாங்க இந்த வாட்டி ஐபிஎல் இதுல. ஸோ இந்த வாட்டி நம்ம வித்தியாசமான ஒரு ஷோவா இருக்க போது. இது உங்களுடைய அடிச்சா சிக்ஸரு இல்லனா மிக்சரு. ஸோ அட்ராசக்க இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ முதலாவது இந்த ஷோக்கு டைட்டில் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா ஷோவே பயங்கர விறுவிறுப்பா போகுது. எப்படா மேட்ச் ஆரம்பிக்க போகுது அப்படின்றத இப்ப நம்மளுடைய டைரக்டர் காட்ட போறாங்க. நம்முடைய வேர்ல்டு கப் எப்போ ஆரம்பிக்க போகுது, குரூப் கேம் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னா சனிக்கிழமை ஆரம்பிக்க போகுது. முதல் மேட்ச் யார் ஆட போறா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஷெட்யூல் என்ன, எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவது இந்த சனிக்கிழமை பயங்கர விறுவிறுப்பா 3 மேட்ச் நடக்க போகுதுங்க. 3 மேட்ச், காலைல 11 மணிக்கு ஒரு மேட்ச், 3 மணிக்கு ஒரு மேட்ச், நைட்டு 7 மணிக்கு ஒரு மேட்ச், இப்படின்னு 3 மேட்ச் ஒரு நாளைக்கு அப்படின்னு பட செம்மையா இருக்க போகுது. ஸோ குரூப் கேம்ல நிறைய டஃப்பான ஒரு விஷயங்கள்லாம் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர் 8க்கு யார் போக போறா, இதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நம்ம லிவி கிட்ட கேட்கலாம். லிவி, எந்தெந்த டீம்ல சூப்பர் 8க்கு போறதுக்கு ரெடியா இருக்கு நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 டீம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்ல ஒரு 20 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சில டீம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட சூப்பர் 8க்கு வருவாங்களா அப்படின்ற டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு டீம், அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிற இந்தியா டீமை பார்த்தாலே எல்லாருமே நல்ல வேலை குரூப் ஏக்கு நம்ம வரல அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ஸோ இந்தியா அங்க டாப் பொசிஷன்ல முடிப்பாங்க, கண்டிப்பா சூப்பர் 8க்கு போயிடுவாங்க அப்படின்ற இது கண்டிப்பா அந்த சூப்பர் 8க்கு போயிடுவாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க, ரைட்? சூப்பர். நெக்ஸ்ட் வேற யாரெல்லாம் 8க்கு போவா நம்புறீங்க? கண்டிப்பா எப்பவும் போல ஆஸ்திரேலியா இல்லாம அடுத்த கட்டத்துக்கு கிரிக்கெட் மூவ் ஆகுமானா கண்டிப்பா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா கண்டிப்பா போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா போவோன்றதை நம்பலாம். ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா அவங்க டெவலப் பண்ணிட்டு. ஸோ லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்ல நம்மளுக்கு ஃபைனல்ல பயங்கரமா டஃப் கொடுத்து அவங்க ஃபைனல்ல ரன்னர் அப்பா வந்தாங்க. ஸோ அவங்களுமே கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்கிலாந்து கொஞ்ச நாளா ரொம்ப டவுன்ஃபாலா இருந்தாலும் அவங்க டெஸ்ட் மேட்சையே T20 மாதிரி தான் ஆடுவாங்கன்றனால T20 விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம். ஸோ இங்கிலாந்துமே சூப்பர் 8க்கு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்தியா வருதுன்னா கூட பாகிஸ்தான் வராம எப்படி இருக்கும். ஸோ சூப்பர் 8ல கண்டிப்பா பாகிஸ்தானும் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி நம்ம பார்க்க போறது நியூசிலாந்து, ஸோ வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இந்த லாஸ்ட் பொசிஷன்ல தான் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இங்க ஆப்கானிஸ்தானா இல்ல ஸ்ரீலங்காவா என்ற ஒரு பெரிய தான் மேக்சிமம் ஸ்ரீலங்கா தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போனா இந்தியா, பாகிஸ்தான், எனக்கு நிறைய கேள்வி இருக்கு லிவி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிக்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ குரூப் சுற்று பிப்ரவரி மாசம், அதாவது இந்த மாசம் 7ஆம் தேதி சனிக்கிழமை பயங்கர சூப்பரா ஃபயரா ஆரம்பிக்க போகுது. 20ஆம் தேதி வரைங்க டெய்லி மேட்ச் இருக்கு. 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரையும் இந்த குரூப் சுற்று பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான போட்டிக்குள்ள போகுது. இதுல இருந்து ஒவ்வொரு குரூப்ல இருந்து 2 டீம் செலக்ட் ஆக போறாங்க. அதுக்கு பெயர் தான் சூப்பர் 8. இந்த சூப்பர் 8க்கு யார் போறா அப்படிங்கறதா மிகப்பெரிய கொஸ்டின். நிச்சயம் நம்ம குரூப்ல இந்தியா இருக்கிற குரூப் நம்ம போயிருவோம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த 8ல இருந்து 4 டீம் செலக்ட் ஆவாங்க. ஸோ அந்த டீம் தான் அரையிறுதிக்கு போவாங்க. அரையிறுதி எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னா மார்ச் 4ஆம் தேதி கொல்கத்தால ஃபர்ஸ்ட் அரையிறுதி நடக்குது. இன்னொன்னு, ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் போச்சு அப்படின்னா அதுல பாகிஸ்தான் உள்ள வந்தாலே அந்த மேட்ச் ஸ்ரீலங்கால, அதாவது கொழும்பு, ஸ்ரீலங்காவுடைய தலைநகர் கொழும்புல நடக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அரையிறுதி 2வது எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா மும்பைல வான்கடையில மார்ச் 5ஆம் தேதி நடக்குது. அதை விட முக்கியமான எதிர்பார்ப்பு ஃபைனல். அந்த ஃபைனல் மார்ச் 8ஆம் தேதி சூப்பரான ஒரு உமன்ஸ் டே. மார்ச் 8ஆம் தேதின்ற மாதிரி அகமதாபாத் இல்லைன்னா கொழும்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை பாகிஸ்தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த மேட்சஸ் எல்லாமே ஸ்ரீலங்காவில் நடக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நிச்சயமா அகமதாபாத் மோடியுடைய ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. ஸோ இதுதான் இந்த மேட்ச் உடைய, இந்த ஐபிஎல் திருவிழாவுடைய பிக்சர்ஸ். ஸோ நீங்க எங்கே போயிடாதீங்க, இன்னையிலிருந்து ஆரம்பிக்குது நம்ம கொண்டாட்டம்.
அடிச்சா சிக்ஸரு இல்லனா மிக்சரு அப்படி மட்டும்தான் நம்ம கேமுடைய பிளானு. ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கிற ஆட்டம் மார்ச் 8ஆம் தேதி வரை நம்ம ஷோ தொடர்ந்து போகுது. மார்ச் 8ஆம் தேதி வரை என்னடா செய்ய போறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு.